Hello students, இன்னைக்கு மெட்டலர்ஜில application of metals பத்தி பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மெட்டல் வந்து அலுமினியம். நம்ம பூமியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டல்ல அதிகமான மெட்டல் வந்து அலுமினியம் தான், மோஸ்ட் abundant. சரியா? இந்த அலுமினியம் மெட்டல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வந்து கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். எலக்ட்ரிசிட்டியும் சரி ஹீட்டையும் சரி நல்லா கடத்தக்கூடியதா இருக்கும். ரெசிஸ்ட் கொரசின் அரிமானத்தன்மையும் கம்மியா இருக்கும். இப்போ இதனுடைய அப்ளிகேஷன் பத்தி பார்ப்போம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஆர் சிங்க்ஸ். ஹீட் சிங்க்ஸ் ஆர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. பேர்ல இருக்கு பாருங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், அதாவது ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு டியூப்லைட்டோடைய சோக். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பிளாக் கலர்ல இருக்கு இல்லையா, இது பேரு டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ லைட் எரியும் போது நிறைய ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து வீணா போயிடும். ஸோ இது எப்பெல்லாம் ஹீட் ஆகுதோ இதுல இருக்கிற ஹீட் வந்து இங்க இருக்க அலுமினியம் பார்த்தாவே தெரியுது இல்லையா, இந்த அலுமினியம் வந்து அந்த ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கும். ஸோ இது பேர் வந்து ஹீட் சிங்க்ஸ் சொல்லுவாங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட்ல. இதே வந்து கம்ப்யூட்டர் மாதிரி பெரிய டிவைஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல ஹீட் சிங்க்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐசி வந்து இதுக்கு அடியில இருக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து இது வச்சிருக்காங்க. அது ஹீட் ஆகும்போது அதோட ஹீட் வந்து இதை வாங்கிக்கும். இதை வந்து ஹீட் சிங்க்ஸ் ஆர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. இதே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி பெருசு பெருசா யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து குக்கிங் வெசில்ஸ். உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த குக்கர்ஸ், பாத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அலுமினியத்தால செய்யப்பட்டதுதான். அடுத்தது அலுமினியம் ஃபாயில் ஆர் ராப்ஸ் சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா பேக்கிங் ஃபுட் ஐட்டம்ஸ். இப்பெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ்ல வந்து அலுமினியம் பேக்கிங்ல தான் வருது. எதனால அப்படின்னா, இப்போ வந்து பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கு அப்படின்னா நிறைய ஹீட் கொடுத்தாவோ இல்ல வந்து ரொம்ப கூலிங்கா இருந்தாவோ அந்த பிளாஸ்டிக் வந்து ரியாக்ட் ஆயிடுது. ஏன்னா அலுமினியம் வந்து அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகாததுனால அலுமினியம் ஃபாயில்ஸ் இப்போ வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது பொதுவா பாத்தீங்கன்னா அலுமினியம் வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா இது வந்து அலாய்ஸா மாத்தும் போது, அலாய்ஸ் அப்படின்னா மற்ற மெட்டலோடைய சேர்த்தும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அலுமினியம் இருக்கு அப்படின்னா இந்த அலுமினியத்தை வந்து காப்பர், மேங்கனீஸ், மெக்னீசியம், சிலிக்கா இது கூட சேர்க்கும் போது அந்த அலாய் எப்படி ஆகுதுன்னா லைட் வெயிட்டா இருக்குது, அதே சமயத்துல ஸ்ட்ராங்கா மாறுது. ஸோ இந்த யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏரோப்ளேனோட பார்ட்ஸ் டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, மற்ற டிரான்ஸ்போர்ட் பார்ட்ஸையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுக்கு வந்து கொரசின் வந்து கம்மியா இருக்கு, அரிமானத்தன்மை கம்மியா இருக்குது. அதனால நிறைய கெமிக்கல் ரியாக்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அடுத்தது ரெஃப்ரிஜரேஷன், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல யூஸ் பண்றாங்க. கேஸ் பைப்லைன்ஸ்ல வந்து இந்த அலுமினியத்தை வந்து யூஸ் பண்றாங்க. இது நல்ல கண்டக்டரா இருக்கு, அதே சமயத்துல சீப்பாவும் கிடைக்குது. அதனால அந்த அலுமினியத்தை ஸ்டீலோட சேர்த்து இந்த ஓவர் ஹெட் கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ரொம்ப பயன்படுது. இதுதான் வந்து அலுமினியத்தோடைய அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ்ல அடுத்த மெட்டலா பார்க்கக்கூடியது ஜிங்க். ஜிங்க் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஜிங்க் யூஸ் இன் கால்வனைசிங் மெட்டல்ஸ். கால்வனைசிங் அப்படின்னா இப்ப அயன், ஸ்டீல்லாம் இருக்கு அப்படின்னா இது பொதுவா காத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா துரு பிடிச்சிரும் இல்லையா, அது துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு அந்த ஜிங்கை வச்சு கால்வனைசிங் பண்ணுவாங்க, ஒரு கோட்டிங் மாதிரி போடுவாங்க. தமிழ்ல வந்து இதுக்கு வந்து துத்தநாக பூச்சுன்னு சொல்லுவாங்க. துரு பிடிக்காமையும் அதே சமயத்துல அரிமானம் ஏற்படாமையும் தடுக்க முடியும். அடுத்தது டைகாஸ்டிங். ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ், ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அச்சு வாக்குறதுக்கு இந்த ஜிங்க் வந்து பயன்படுது. அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா
பெயிண்ட் தயாரிக்கிறதுல, ரப்பர், காஸ்மெட்டிக்ஸ், பார்மசூட்டிக்கல், பிளாஸ்டிக்ஸ், இங்க்ஸ், பேட்டரிஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதுல எல்லாத்துலயும் வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து பயன்படுது. அடுத்தது ஜிங்க் சல்பைட், லுமினஸ் பெயிண்ட், அதாவது இருட்டுல கூட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணா கூட ஃப்ளூரசன்டா இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பெயிண்ட் தயாரிக்கிறதுலயும், ஃப்ளூரசன்ட் லைட்ஸ் தெரியும் இல்லையா, இருட்டுல கூட நல்லா வந்து தெரியும் இல்லையா, அந்த மாதிரி லைட்ஸ் தயாரிக்கிறதுலயும். அடுத்தது எக்ஸ்ரே ஸ்கிரீன். எக்ஸ்ரே ஸ்கிரீன்னா இப்போ எக்ஸ்ரே வந்து வச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லைட் இருக்கு இல்லையா, அது தயாரிக்கிறதுக்கும் இந்த ஜிங்க் சல்ஃபைடு வந்து பயன்படுது. அடுத்தது பிராஸ். பிராஸ் அப்படின்னா தமிழ்ல பித்தளைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜிங்க் கூட காப்பர் சேர்க்கறதுனால வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் அது. வாட்டர் வால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிராஸ்ல செஞ்சிருப்பாங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லயும் வந்து இந்த பிராஸ் யூஸ் பண்றாங்க. இது எல்லாம் தான் வந்து ஜிங்கோட அப்ளிகேஷன். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ்ல அடுத்ததா பார்க்கக்கூடியது அயன். மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெட்டல்ஸ். உங்களுக்கே தெரியும் அயன் வந்து யூஸ் பண்ணாத ஒரு துறையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அயன் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அலாய்ஸை வச்சு பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி பைலன்ஸ். எலக்ட்ரிசிட்டி பைலன்ஸ் அப்படின்னா இப்போ கரண்ட் ஒயர் வருது இல்லையா, அங்கங்க பாத்தீங்கன்னா இப்போ செல்போன் டவர் மாதிரி பெருசா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு இல்லையா, அதான் வந்து எலக்ட்ரிசிட்டி பைலன்ஸ் சொல்லுவாங்க. அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கும், பைசைக்கிள் செயின், கட்டிங் டூல்ஸ். அடுத்தது ரைஃபிள் பேரல். இப்ப துப்பாக்கில பாத்தீங்கன்னா குண்டு போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் ரைஃபிள் பேரல் சொல்லுவாங்க. அதை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் இந்த அயான் அலாய் யூஸ் ஆகுது. அடுத்தது காஸ்ட் அயன். காஸ்ட் அயன் அப்படிங்கறதும் வந்து ஒரு அயனுடைய ஒரு அலாய்ஸ் தான். இது வந்து பைப்ஸ், வால்வ்ஸ், பம்ப் ஸ்டவ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் இந்த அயானையும் அயன் அலாயும் வச்சு நம்ம வந்து மேக்னெட்ஸ் கூட மேனுஃபேக்சர் பண்ணலாம். இப்ப மேக்னெட் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அயான் அலாயால உருவாக்கப்பட்ட ஒரு மேக்னெட் தான். இது வந்து மற்ற மேக்னெட் இருக்கு இல்லையா, நார்மல் மேக்னெட் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அடுத்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுவும் வந்து அயனுடைய ஒரு அலாய். இதை வச்சு ஆர்கிடெக்சர், பேரிங் அப்படின்னா இதுதான் வந்து பேரிங் சொல்லுவாங்க. இது ஒரு மோட்டாரோடைய பேரிங். இப்போ மோட்டார் வந்து சுத்துது அப்படின்னா ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தயாரிக்கப்பட்டதுதான் இது. இது ஃபேன்ல கூட இருக்கும். சுத்தும் போது உராய்வு தன்மையை குறைக்கிறதுக்காக பயன்படக்கூடியதுதான் இது. அடுத்தது கட்லரி. கட்லரினா நீங்க சாப்பிடறதுக்கு யூஸ் பண்றீங்க இல்லையா, ஸ்பூன், ஃபோர்க், நைஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, அது தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஜுவல்லரி இதெல்லாம் மேக் பண்றதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பயன்படுது. அடுத்து நிக்கல் ஸ்டீல். நிக்கல் ஸ்டீல் எங்க பயன்படுதுன்னா கேபிள், வயர் தயாரிக்கிறதுக்கு, ஆட்டோமொபைல்ஸ்ல ஏரோப்ளேன் பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது குரோம் ஸ்டீல். ஃபுட் மேனுஃபேக்சரிங் கட்டிங் டூல்ஸ். பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கட்டிங் மிஷின்லாம் வச்சு கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துலயும் பயன்படுது. அடுத்தது கிரஷிங் மெஷின். அந்த மெஷின்குள்ள எதை போட்டாலும் அப்படியே கிரஷ் ஆகி வெளியில வந்துடும் இல்லையா, சோ இந்த மாதிரி கிரஷிங் மெஷின் மேனுஃபேக்சர்லயும் இந்த குரோம் ஸ்டீல் பயன்படுது. இது எல்லாம் தான் வந்து அயனுடைய அப்ளிகேஷன். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ்ல காப்பரை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்டு பை ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்களால் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகமே வந்து என்னது, இந்த காப்பர் தான். இந்த காப்பரை டின் கூட சேர்த்து பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு அலாய் உருவாக்குறாங்க. தமிழ்ல பிரான்ஸ்னா வெங்கலம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நிறைய வந்து யூஸ் பண்ணாங்க. நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க, பிரான்ஸ் ஏஜ் ஒரு நியூ ஏராவே வந்து தோன்றுச்சு. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க இந்த காப்பரை. இப்ப இந்த காப்பரை வச்சு இப்ப தங்கம்லாம் இருக்கு அப்படின்னா தங்கத்துல வந்து ஆர்னமெண்ட்ஸ், காயின்ஸ் எல்லாம் பண்றாங்களே, அது கூட வந்து இந்த காப்பரையும் சேர்த்துதான் வந்து காயின்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது இதோடைய அலாய்ஸ் எல்லாம் வந்து வயர் செய்யறதுக்கு, வாட்டர் பைப் செய்யறதுக்கு, எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. காப்பர்ல வாட்டர் பைப்ஸா அப்படின்னா
இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரிட்ஜ், ஏசி இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்ப ஏசில பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பைப் மாதிரி வரும். அந்த பைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பைப் தான் இருக்கும். காப்பரால செய்யப்பட்ட வாட்டர் பைப் இருக்கும். ஃப்ரிட்ஜ்லயும் இந்த மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ்ல அடுத்து பார்க்கக்கூடியது நம்ம கோல்டு. கோல்டுனாவே ஒரு எக்ஸ்பென்சிவ் மெட்டல், ரொம்ப விலை உயர்ந்த மெட்டல். இந்த கோல்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா காயின் செய்யறதுக்காகவும், மானிட்டரி சிஸ்டம், நிறைய நாடுகளுடைய பொருளாதாரமே வந்து தங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். ஜுவல்லரி செய்யறதுக்காகவும், எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னா தங்கம் முலாம் பூசுறதுன்னு அர்த்தம். ஒரு நார்மல் வாட்ச்ல வந்து ஒரு கோல்ட் கோட்டிங் கொடுக்கறது. இதே மாதிரி ஆர்டிபிஷியல் லிம் ஜாயிண்ட், மூட்டு இருக்கு இல்லையா, அந்த மூட்டு செய்யறதுக்காகவும், சீப் ஜுவல்லரி, 1 கிராம் கோல்ட் ஜுவல்லரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஜுவல்லரி செய்யறதுக்கு, டென்டல் ஃபில்லிங், பல்லு இருக்கு இல்லையா, அதை அடைக்கிறதுக்கு வந்து கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கல் கனெக்டரா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு கம்ப்யூட்டரோட ரேம். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து கோல்டு இருக்குல்ல, இது அப்படியே பியூர் கோல்டு கிடையாது, கோல்டு கொஞ்சம் இதுல இருக்கு. சோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கனெக்டர்லயும் யூஸ் ஆகுது. அடுத்தது சோலார் பேனல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த சோலார் பேனர்லயும் வந்து இந்த கோல்டு நானோ பார்ட்டிகளால அதோடைய எஃபிசியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கேட்டலிஸ்டாவும் யூஸ் ஆகுது. இதுதான் வந்து கோல்டுடைய அப்ளிகேஷன்ஸ்.